அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 அணுகுண்டுகள் தாக்குதல் நடத்தினா எந்த அளவுக்கு பாதிப்பு பூமிக்கு ஏற்படுமோ அந்த அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பவர் கொண்ட விண்கல் ஒன்று பூமியை நோக்கி மிக நெருக்கமாக வருவதாக தற்போது நாசா ஒரு ஷாக்கான விஷயத்தை தெரிவித்திருக்காங்க. இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு. இது குறித்த முக்கிய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 100 அணுகுண்டுகள் தாக்குதல் நடத்தினா எந்த அளவு பாதிப்பு பூமிக்கு ஏற்படுமோ அந்த அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பவர் கொண்ட விண்கல் ஒன்று பூமியை நோக்கி மிக நெருக்கமாக வந்து கொண்டிருக்கான். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த விண்கல் விஞ்ஞானிகளுக்கு பெரும் தலைவலியை கொடுத்து வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விண்கல் பூமி மீது மோத வாய்ப்பு இருக்கா? நாசா விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நாம் வாழக்கூடிய இந்த பூமியாக இருக்கட்டும், பிரபஞ்சமாக இருக்கட்டும், மனிதன் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு பல்வேறு பேரதிசயங்களை கொண்டிருக்கு. பூமி எப்படி தோன்றியது என்பது முதல் சூரிய குடும்பத்தில் பூமியை போல மனிதன் வாழக்கூடிய சூழல் கொண்ட வேறு கிரகங்கள் இருக்கின்றனவா என்பது வரைக்கும் பெரும் ஆராய்ச்சியே பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இது நாள் வரைக்கும் இதற்கான உறுதியான விடை கிடைக்கல. பூமியானது எப்படி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறதோ அதே போல சூரியனை பல்வேறு கோள்கள் சுற்றி வந்துட்டு இருக்கு. அதே போல் சிறுகோள்கள், தூசி, கற்கள் உள்ளிட்டவையும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வந்துட்டு இருக்கு. இவை ஒவ்வொன்றுமே சூரியனை ஒரு முறை சுற்றி வர ஆகக்கூடிய காலம் மாறுபட்டது அப்படின்னு சொல்லலாம். சில கோள்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறை கூட சூரியனை சுற்றி வராமல் போயிட்டுருக்கு. சூரியனுக்கு சுற்றி இருக்கக்கூடிய சில வால் நட்சத்திரங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வருது. பூமியின் சுற்றுவட்ட பாதையில் பல சிறு கோள்களும் விண்கற்களும் கடந்து செல்லுது. இது போன்ற சிறு கோள்கள், சிறிய கோள்கள் அவ்வப்போது பூமியை கடந்து சென்று கொண்டு தான் இருக்கு. பெரும்பாலானவை பூமியின் வளிமண்டலத்திற்குள் வரும்போதே எரிந்து சாம்பல் ஆகிவிடும். ஆனால் அரிதாக விண்கற்கள் பூமி மீது மோதுவதும் இருக்கு. இந்த நிலையில தான் நாளை பூமிக்கு மிக நெருக்கமாக ஒரு விண்கல் வரக்கூடும் அப்படின்னு நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்காங்க. ஸ்பேஸ் ராக் 99942 அபோவ்லிஸ் என்ற விண்கல் 450க்கு 170 மீட்டர் அளவு கொண்டதாக இருக்கிறது. இது பூமி மீது விழுந்தால் சுமார் 100 அணுகுண்டுகள் பூமியில் வெடித்தது சேதத்தை அது ஏற்படுத்தும் அப்படின்னு ஆய்வாளர்களும் தெரிவித்திருக்காங்க. இருந்தாலும் இந்த விண்கல் பூமியில் இருந்த சுமார் 19,000 கிலோமீட்டர் தொலைவில் கடந்து சென்றுவிடும் அப்படிங்கிறது நிம்மதி கொடுத்திருக்காங்க விஞ்ஞானிகள். இந்த விண்கல் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக விஞ்ஞானிகளுக்கு பெரும் தலைவலியை கொடுத்து வந்திருக்கான். ஏன்னா 2004ஆவது ஆண்டு இந்த விண்கலத்தை விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்காங்க. அப்போது முதலே இந்த விண்கல் பூமி மீது மோதுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் பெரும் கவலைப்பட்டிருக்காங்க. ஆனாலும் விஞ்ஞானிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இந்த விண்கல் பூமி மீது மோதுவதற்கு அடுத்த 100 ஆண்டுகளுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு நாசாவின் ஆப்ஜெக்ட்ஸ் ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த விண்கல் புவி ஈர்ப்பு விசை பகுதி வழியாக கடந்து செல்லக்கூடிய பட்சத்தில் விண் அதிர்வுகள் அதிகரிக்கும் அப்படின்னும் இதனால் மேற்பரப்பில் கடுமையான அதிர்வுகள் இருக்கும் அப்படின்னும் விஞ்ஞானிகள் தற்போது ஒரு தகவலை தெரிவித்திருக்காங்க. பூமி பார்த்திங்கன்னா
தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வந்துட்டுருக்குங்க. பூமி மட்டும் கிடையாது, பல கோள்கள், துணைக்கோள்கள், விண்கற்கள், தூசிக்கள் அப்படின்னு ஏராளமானவை பார்த்தீங்க அப்படின்னா சூரியனை சுற்றி வந்துட்டு தான் இருக்குது. இவை ஒவ்வொன்றும் சூரியனை சுற்றி வர அதனுடைய நீள்வட்ட பாதைக்கு ஏற்றவாறு அதனுடைய காலங்களில் மாறுபாடு ஏற்படுதுங்க. சூரிய குடும்பம் பற்றிய ஆராய்ச்சிகள் விஞ்ஞானிகள் இடையே இன்றளவும் மேற்கொள்ளப்பட்டு தான் வந்துட்டுருக்கு. அதில் பூமியை போன்று வேறு ஏதும் கோள்கள் இருக்கின்றனவா அப்படிங்கிறதையும், எத்தனை சூரிய குடும்பங்கள் இருக்குது அப்படின்னும், பால்வழி அண்டங்கள் குறித்தும் அப்படின்னு இப்படி இவர்களினுடைய ஆராய்ச்சிகளை நாம் அடுக்கிக்கிட்டே போகலாம். அவ்வாறு தற்போது விஞ்ஞானிகள் கொடுத்திருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. சூரியனை சுற்றக்கூடிய துணைக்கோள்கள், விண்கற்கள் ஆகியவை சில நேரங்களில் பூமியின் இடையே செல்வதுண்டு. அதிலும் விண்கற்கள் பூமியினுடைய வளிமண்டலத்திற்கு உள்ளே எரிந்து போவதும் சில நேரங்களில் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம். இப்படியாக இன்று 100 ஆண்டுகளுக்கு சமமான விண்கல் ஒன்று பூமியினுடைய வளிமண்டல ஓடு பாதையில் வர இருக்கிறதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது சுமார் 100 அணுகுண்டுகள் பூமியில் வெடித்த சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு விஞ்ஞானிகள் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விண்கற்கள் பார்த்திங்க அப்படின்னா தற்போது 19,000 கிலோமீட்டர் தொலைவில் பூமிக்கு அப்பால் அது கடந்து செல்வது அப்படிங்கிறது தற்போதைக்கு நமக்கு கிடைச்ச ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் பார்த்திங்க அப்படின்னா அது பூமியுடன் மோதுச்சு அப்படின்னா 100 அணுகுண்டுகளினுடைய தாக்கத்திற்கு சமமான அழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் தெரிவித்திருக்காங்க. இந்த கோள் பார்த்தீங்க அப்படின்னா 2004 கண்டுபிடிக்கப்பட்டு கடந்த 20 வருஷமாக அதையே விஞ்ஞானிகள் ஆராய்ந்து கொண்டே இருந்திருக்காங்க. அதை கண்காணித்து கொண்டும் இருந்திருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தற்போது அதிர்ஷ்டவசமாக எந்த விண்கல் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் 100 வருடத்திற்கு பிறகு 100 வருடம் ஆனாலும் கூட அது பூமியை தாக்க வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறதையும் விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா பூமிக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய அபோபிஸ் அப்படிங்கிற விண்கல் விரைவில் பூமியை தாக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் மற்றும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. அப்படி நடந்தால் ஆங்கில படங்களை காட்டுவது போல பூமி அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகம் முழுவதும் விண்வெளி துறையினுடைய மீதான முதலீடுகள் சமீப காலமாக அதிகரித்து வந்துட்டுருக்குங்க. ஆனால் ஏன் நாம் விண்வெளித்துறையின் மீது அதிக கவனம் செலுத்துகிறோம் அப்படின்னு அடிக்கடி பலரும் கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்காங்க. நாட்டில் பஞ்சம், பசி, பட்டினி, வறுமை, வேலை இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும்போது ஏன் விண்வெளித்துறைக்கு கோடி கோடியாக அள்ளி கொடுக்குறோம் அப்படின்ற கேள்வியும் எழுந்து வருது அப்படின்னு சொல்லலாம். அதற்கான பதிலையும் பார்த்தீங்க அப்படின்னா விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அதாவது நாம் இருக்கக்கூடிய உலகம் ஏராளமான பேரழிவுகளை சந்தித்து வந்துட்டுருக்கான். இதில் 90% அதிகமான உயிர்கள் அழிந்து விட்டது அப்படின்னும், மீதம் இருக்கக்கூடிய உயிரினங்களில் நாமும் ஒன்று. இனியும் ஒரு அழிவு வராது அப்படின்னு சொல்ல முடியாது. நிச்சயம் ஏதேனும் ஒரு விண்கல் பூமியை தாக்கினா ஒட்டுமொத்த உலகமும் அழிஞ்சிடுமா. அதனால் இதில் இருந்து நாம் தற்காத்து கொள்ள புதிய வழிமுறைகளை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அதனால தான் விண்வெளித்துறைக்கு அதிக முதலீடுகள் அவசியமாகிறது அப்படின்னு பல்வேறு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இவர்கள் கூறியது போல எதிர்காலத்தில் விண்கற்களால் பூமிக்கு ஆபத்து அதிகம் இருக்கிறது என ஆய்வுகளும் தெளிவுபடுத்தி உறுதியும் செய்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் பூமிக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய அபோபேஸ் அப்படிங்கிற விண்கல் விரைவில் பூமியை தாக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் விஞ்ஞானிகள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பூமிக்கு நெருக்கமாக பார்த்தீங்கன்னா பல விண்கற்கள் இருக்குங்க. இருந்தாலும் இவை அனைத்துமே பூமியை தாக்கி விடாது. குறிப்பிட்ட சில கற்கள் மட்டும்தான் ஆபத்தானவையாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது 0 அப்படிங்கிற அளவில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கற்கள் பூமியை தாக்குவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதே 10 அப்படிங்கிற அளவில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல் நிச்சயம் பூமியை தாக்கும். இந்த அளவீட்டில் அபோபேஸ் அப்படிங்கிற விண்கல் 4வது இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. கடந்த 2004 ஆண்டு இந்த விண்கல் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது 2029 பூமியை தாக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை தவறுச்சு அப்படின்னா
2036 பூமியை தாக்குமா. அப்போது மிஸ் ஆனால் கூட 2068 பூமியை தாக்கும் அப்படின்னு நாசா கணித்திருக்காங்க. இது பூமியை தாக்கினா 3 கிலோமீட்டர் ஆழத்தில் 10 கிலோமீட்டர் அகலத்திற்கு ஒரு பெரிய பள்ளத்தை உருவாக்குமா. இந்த கல் விழுந்த இடத்தை சுற்றி 320 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு 10 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உருவாகுமா. இந்த பரப்பளவில் ஒரு கட்டிடம் கூட மிஞ்சாது. இந்த தாக்கத்தால் ஏற்படக்கூடிய புகையானது வானத்தை சுற்றி படரும். இதனால் சூரிய ஒளி கூட பூமிக்குள் வர முடியாது. அதனால் செயற்கையான குளிர்காலம் உருவாகும் அப்படின்னும், லட்சக்கணக்கானோர் உயிரிழப்பாங்க, கோடிக்கணக்கானோர் படுகாயம் அடைவாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பூமியினுடைய பொருளாதாரம் கடும் பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நல்ல வாய்ப்பாக இந்த அபோபிஸ் விண்கல் பூமி மீது மோதாது அப்படின்னும் விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இருப்பினும் இதனை அவர்கள் துல்லியமாக கண்காணித்தும் வந்துட்டுருக்காங்களாம்.